வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையிலே ஏகத்துவ கொள்கையை போதிக்கும் இஸ்லாம் மார்க்கத்திலே, முஸ்லீம் சமுதாயத்திலே எப்படி இணை வைப்பு நுழைந்தது, அதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் முக்கியமான முதன்மையான காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதரை அவருடைய செயல்பாடுகளை வைத்து, அவருடைய கோலத்தை வைத்து, அவருடைய உழைப்பை தியாகத்தை வைத்து அவர் ஒரு மகான், இறைவனுக்கு வேண்டப்பட்டவர், இறைவனுக்கு நெருக்கமானவர், அவுலியா, அல்லாஹ்வுடைய நேசர் என்று எப்போது மக்கள் முடிவு செய்கிறார்களோ அப்போதுதான் இணை வைப்பு ஒரு சமுதாயத்தில் நுழைகிறது. அவரை இறைநேசர் என்று சொன்ன பிறகு இறைவன் ஒருவரை நேசித்தால் அவர் விரும்பியதை கொடுக்க மாட்டானா? அவர் பரிந்துரை செய்தால் ஏற்க மாட்டானா? அவர்கிட்ட கேட்டால் நமக்கு கிடைக்காதா என்று அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் செல்வதற்கு காரணம் ஒரு மனிதனை பற்றி மகான் என்று, அவுலியா என்று முடிவு செய்வதுதான். அந்த முடிவு செய்கிற அதிகாரம் மனுஷனுக்கு வழங்கப்படவே இல்லை. ஏன்? இறை நேசம் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதன் இறைவனை நேசிக்கிறான் என்று சொன்னால் அவன் உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சு நம்ம பார்க்கணும். அது அல்லாஹ் நமக்கு தரலை. இறைவனை நேசிக்கிறானா அல்ல நேசிக்கிற மாதிரி நடிக்கிறானா, பொய் சொல்கிறானா, ஒரு நோக்கத்தோடு செய்கிறானா என்பதையெல்லாம் படைச்ச இறைவனுக்கு மட்டும்தான் அறிய முடியுமே தவிர, ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே நல்ல உள்ளம், இவர் சிறந்த உள்ளம் உள்ளவர், இவர் நிஜமாகவே அல்லாஹ்வை நேசிக்கிறாரு என்று கண்டுபிடிக்க முடியாது. அதுபோக இவர் இறைவரை நேசிக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், இறைவன் இவரை நேசிக்கணும், அப்போ இறைநேசர். நாம இறைவனை இவன் நேசிக்கிட்டு இருப்பான், ஆனால் இவன் மீது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இருக்குன்னு வைங்க, அப்போ இறைநேசர் ஆக முடியாது. அப்போ மனுஷன்ட்டே இறைநேசம் உண்மையில் இருந்தால் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வகையில் அது இருக்குதா என்று அவன் டிசைட் பண்ணுவான். அப்போ அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியுமா? இவர் அவுலியா, அது அல்லாஹ் நேசித்து விட்டா எப்படி தெரியும்? அப்போ மனிதனுடைய ஒரு நேசம் என்னென்று கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் பொழுது ஒருவரை அல்லாஹ் நேசித்து விட்டான் என்று தீர்மானிப்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தலையிடுவது. அது அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் உள்ளதை கூட கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள். இறைவன் இவரையெல்லாம் நேசிக்கிறார் என்று சொன்னால் அப்போ அல்லாஹ் என்ன நினைக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் என்கிற அர்த்தம் அதற்குள்ள இருக்கிறது. அதனால்தான் எந்த ஒரு மனிதரையும் மகான் என்றோ, பெரியார் என்றோ, அவுலியா என்றோ, ஷேக் என்றோ அந்த மாதிரி கருதுகிறதை நம்ம ஒழித்து கட்ட வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் ஒரு காலத்திலும் இணை வைப்பு வரவே வராது. இதற்கு சான்றாக பல சம்பவங்களை உங்களுக்கு கடந்த வாரங்களில் சொல்லியிருக்கிறோம். அதுபோன்ற ஒரு சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள்லாம் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. மக்காவில் உள்ளவர்கள், மதீனாவில் உள்ளவர்கள்லாம் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். இந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களில் உஸ்மான் பின் மலூன் என்ற ஒரு சஹாபி, அவர் சிறந்த ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப நேசித்த சஹாபியில் அவர் ஒரு ஆள், உஸ்மான் பின் மலூன் அவர்கள். அப்போ ஹிஜ்ரத் செய்து வந்த உடனே மதீனாவில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் பொறுப்பேற்றுக்கொள்ள வர்றாங்க. பொறுப்பேற்றுக்கொள்ள வரும் பொழுது யாரை யார்கிட்ட ஒப்படைக்க, ஒவ்வொரு ஆள் ஒரு ஆள் பொறுப்பேற்றுக்கிறாங்க. மதீனாவில் உள்ள ஒரு குடும்பத்தார் மக்காவிலிருந்து வந்த ஒரு அகதியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பொறுப்பேற்று வர்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்கவுங்க விரும்பினால கூட்டிகிட்டு போயிடக்கூடாது இல்லையா? அது மாதிரி பார்க்காம என்ன செய்ய, சில பேர் தோற்றம் நல்லா இருக்காது, சில பேர் கொஞ்சம் பர்சனாலிட்டியாக இருப்பார், இவர் ரெண்டா ஏற்றுக்கலாம் அவரை ஏற்றுக்கிற மாட்டோம் என்றெல்லாம் சைத்தான் சில எண்ணங்களை மனுஷனுக்கு போடுவான். அப்போ யார் அழைத்துக்கிட்டு போகிறது? ஒவ்வொரு அகதிக்கும் பொறுப்பாளர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சீட்டு குலுக்கி போடுவாங்க. ஒரு பேரை குலுக்கி போட்டு ஒருத்தர் எடுக்க சொல்லிடுவாங்க. முஹாஜிர் பேரை பூரா எழுதி போட்டுருவாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க இல்லையா, அவங்க பேர் பூரா சீட்டில் இருக்கும். மதீனாவாசியை கூப்பிட்டு உன் சீட்டை எடுப்பாங்க. அவருக்கு என்ன பேர் வருது அவர் அனுப்பி விட்ருவாங்க. அதான் அவருக்கு யாருடைய பேர் வருகிறதோ அவங்களா நண்பர் சொந்தக்காரலாம் இருப்பாங்கல்ல, அப்படி ஏற்றுறக்கூடாது. மக்காவில் உறவினர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் என்ற அடிப்படையில் வந்தவங்கள சொந்தக்காரங்கன்னு இவர் கூட்டிகிட்டு போயிடக்கூடாது இல்லையா? அப்படி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அதுபோக இன்னொன்னையும் பார்க்கணும். அந்த ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்கல்ல, அவங்க மனநிலையில் ஒரு வசதியான வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்கல்ல. ஒரு சாதாரண குடிசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா அங்கே கஞ்சி குடிக்க முடியாது. கொஞ்சம் நல்ல வீட்டுக்கு போனோம்னு சொன்னால் நல்ல அப்படி நினைப்பாங்க. அவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அப்போ ஆள் பார்த்து கொடுத்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆள்லாம் நல்ல பணக்கார வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க.
அவங்களுக்கு வேண்டப்படாத ஆட்களை எல்லாம் ஒரு ஏழை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, அப்படி வரும்ல. அந்த எண்ணமே வராமல் இருப்பதற்கு தீர்வு என்ன? சீட்டு குலுக்கிறது. அப்போ மக்காவிலிருந்து வந்த அத்தனை பேரையும் போட்டு சீட்டு குலுக்கிறது. அவங்க மதீனாவாசிகளை ஒருத்தரையாக ஒரு குடும்பத்தையாக கூப்பிட்டு ஒரு சீட்டை எடுங்க, எந்த பேர் வருதோ கூட்டிகிட்டு போயிருங்க, நீங்கள் உங்கள் சகோதரரை வச்சுக்கிறங்க, அவர் நல்லது கெட்டதில் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, உம்முல் அலாங்கிற அம்மா வந்து அந்த குடும்பத்தார் வந்து ஒரு சீட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இவர் பேர் வருது. யார்? உஸ்மான் சொன்னல, உஸ்மான் பின் மலூன் என்பவர் வந்து குலுக்கல் முறையில் அந்த அம்மாவுடைய பங்குக்கு நீங்கள் பரவணிச்சிக்கிறீங்க. அம்மாண்டா குடும்பத்தாரெலாம் இருப்பாங்க, அந்த குடும்பத்தில் மூத்த சகோதரியாக இருந்திருப்பாங்க அவங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த சீட்டு வந்த உடனே அவங்க வீட்டில் வளைத்து கொண்டு அவங்க சகோதரராக என்ன செய்கிறாங்க, வைத்து கொண்டு பராமரிக்கிறாங்க. அவர் இறந்துடுறார். இறந்த உடனே இந்த உம்முல் அலா அவர்கள் பார்க்குறாங்க, அவங்க வீட்டில் அவர் இருந்தாரா, இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய தொழுகை, அவருடைய வணக்கம், அவருடைய பண்பாடு, அவருடைய பழக்க வழக்கம் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்களா. இவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடையாதுன்னு உங்கள் மனசில் தோணுது. அடைக்கலம் கொடுத்தால் கூட அவரை பற்றி எந்த மாதிரி உயர்வான என்ன வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், உஸ்மானை போல ஒரு நல்லவர் கிடையாது அப்படி நினைத்து கொண்டு அவங்க மனசில் அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள். அவர் இறந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் போயிடுறாங்களா, அந்த இறந்த இடத்தில் வைத்து சொல்கிறாங்க, லக்கத் அக்ரமக்கல்லாஹு, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான், நிச்சயமாக கண்ணியமாக்கி விடுவான், உங்களுக்கு நிச்சயமாக உயர்ந்த அந்தஸ்தை தருவான், நீங்கள் நல்லடியார்னு அர்த்தம் இருக்கு. அல்லாஹ் நிச்சயமாக உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் இது விழுது. அவங்களும் இருக்கிறாங்க, ஜனாசாவுக்கு போயிருக்கிறதுனால விழுது. உடனே கூப்பிட்றாங்க, எப்படி நீ சொல்லுவ, அவரே அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான்ட்டு உனக்கு எப்படி தெரியும்? ஆனால் கண்ணியப்படுத்துகிறான்னு அதுக்கு தகுதியானவர். ஏன்னு கேட்டால் அவர் ஏதோ ஒரு நாள் பழக்கத்தை அவங்க சொல்லலை, திடீர்னு பார்த்து விட்டு சொல்லலை. ஒரு மகான் ஒருத்தர் வேஷம் போட்டு வருவார், அன்னைக்கு தான் பார்ப்பாங்க மகான்ருவாங்க. இது அப்படிப்பட்டதா? அவங்க வீட்டிலே கஞ்சி குடிச்சாரு, சாப்பிட்டாரு, அதில் எப்படி நடந்து கொண்டாரு, எப்படி பண்பாடாக இருந்தார், பேராசப்பட்டாரா, கொடுத்ததை சாப்பிட்டாரா, வணக்க வழிபாடு எல்லாம் கரெக்டாக செஞ்சாரா, எல்லாமே 24 மணி நேரமும் பல மாதங்களோ பல நாட்களோ அவரை பற்றி நல்லா பழகி அறிந்திருந்தார்கள். அறிந்த வகையில் தான் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திட்டான், உங்களுக்கு எந்த குறையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, எப்படி நீ சொல்லுவ, அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்பது நாம் எப்படி சொல்கிறது? இன்னும் கேட்டுக்கோ, நான் அல்லாஹ்வுடைய ரசூலா சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், ஆனால் ஒமா அத்ரி மா யுஃபாலு பி, எனக்கு என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது. நீ அவருக்கு சொல்கிற, நீ அவருக்கு போய் உஸ்மானுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற நல்லடியார்னு சொல்லி, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், எனக்கு என்ன கதி எங்கே, அதுவே எனக்கு தெரியாது என்றால் அடுத்தவருக்கு எப்படி சொல்வாய்? ஆனால் இது பின்னாடி மாற்றப்பட்டுருச்சு. இது முதல்ல தெரியாது நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அல்லாஹ் நினைஞ்சிட்டான்டா குர்ஆன்ல, அஸா ஐ யபாஸக ரப்புக மகாமன் மஹமூதா, உம்மை புகழத்தக்க இடத்தில் அல்லாஹ் எழுப்புவான். இது முந்தின நிலைமை, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது என்று சொன்னது ஆரம்ப நிலைமை. பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், மறுமையில் உம்முடைய அந்தஸ்து உயர்வாக தான் இருக்கும். யக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர், உம்முடைய முன்பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், பின்பாவத்தையும் மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் மூலமாக சொல்லப்பட்ட பிறகு இந்த நிலைமை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லும்போது அவங்க அறிவிக்கப்படலை. மறுமையில் நமக்கு என்ன கதி ஏற்படும், நம்ம இந்த விசாரணையில் நம்ம எப்படி தப்பிப்போம், நம்முடைய தரஜா எப்படி ஆகும் என்பது தெரியாத நேரத்தில் ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மா அத்ரி மா யுஃபாலு பி, அது அல்லாஹ்வும் சொல்ல சொன்ன ஒரு வசனத்தில் இருக்குது. குல் நபி, நீங்கள் சொல்லுங்கள், மா அத்ரி மா யுஃபாலு பி வலா பிக்கும், எனக்கு என்ன முடிவு எடுக்கப்படும், உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கப்படும் என்பது எனக்கு தெரியாது என்று நபியே சொல்வீராக ஒரு வசனம் ஆரம்பத்தில். அதை அடிப்படையாக வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ரசூலுக்கே சொல்ல முடியாமல் இருக்கிறேன், நீ வந்துக்கிட்டு அவரை போய் நல்லடியாருங்கிற, அவரை கண்ணியப்படுத்துவா அப்படின்னு சொல்றியப்பா, எப்படி? அப்போ என்ன செய்கிறாங்க அந்த அம்மா, அல்லாஹ்வுடைய தூதரை தெரியாமல் சொல்லிட்டேன், இனி ஒரு காலத்தில் எந்த ஒரு மனிதரை பற்றியும் இந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன், லா உஸக்கி அலல்லாஹி பாதஹு அபதா, ஒரு காலத்திலையும் இதற்கு பிறகு இவருக்கு எல்லாம் கண்ணியப்படுத்துவான், இவர் மகானு, இவர் அவுலியா, இவர் இறைநேசர், நான் சொல்ல மாட்டேன் என்று அந்த உம்முல் அலா அந்த அம்மா சொன்ன செய்தி புகாரில் பல இடங்களில் வருகிறது. ஒரு ஹதீஸ் சொல்வதாக இருந்தால் புகாரில் 1243. அப்போ 1243 ஹதீஸில் இந்த சம்பவம் விரிவாக வருகிறது. இது நமக்கு என்ன சொல்லுது? அவங்க சஹாபி, சாதாரண சஹாபி இல்லை, தியாகம் செஞ்ச சஹாபி. ஹிஜ்ரத், ஒரு மனிதன் செய்கிற தியாகத்திலேயே உயிர் தியாகத்துக்கு அடுத்து ஹிஜ்ரத், ஷஹீதாவுரான்ல அது உயிரையே கொடுக்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளது என்ன?
சொத்து சுகம் வீடு வாச சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு உடுத்தின வேட்டியோட போய் ஒரு இடத்துல போய் நிற்கிறதுக்கு அகதியா அல்லாவுக்காக வேற எதுக்காக போனாங்க? ஹிஜ்ரத் போனாங்க, என்ன லாபம்? ஆட்சி பிடிக்கிறதுக்கா? அங்கே போனால் பதவி வரலாம்னு சொல்லி கொள்கையை காப்பாற்றிக்கிற முடியல, இந்த ஊரில் மூமினாக வாழ முடியல. அப்போ அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போனால் ஊரில் உள்ள சொத்துகளுக்கு தேவை இருக்காது, நண்பர்கள் இலக்கு அவசியம் இருக்காது, உறவுகளை இலக்கு தேவையில்லை. அப்போ வீடு வாசலோட சந்தோஷமாக இருக்கலாம் என்கிற ஒரு நிலையில் கொள்கையை விட வேண்டி வருகிறது. நீ வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை நம்பக்கூடாது, எங்களோட சேர்ந்து கல்லு மண்ணெல்லாம் கும்பிடணும் என்று அவர்கள் நிர்பந்தப்படுத்தும் பொழுது தீனை காப்பதற்கு அம்புட்டையும் தியாகம் பண்றாங்க. வீடு வேணாம், வாசம் வேணாம், சொத்து வேணாம், சுகம் வேணாம், சொந்தம் வேணாம், பந்தம் வேணாம் அப்படின்னு சொல்லி போறாங்களே. இதுக்கு நிகரான ஒரு தியாகம் என்ன இருக்குது? ஒரு நல்லடியார் என்பதற்கு இதை விட வேற என்ன வேணும்? ஒருவர் அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஆவதற்கு ஷஹாதத்துக்கு அடுத்து, உயிர் தியாகத்துக்கு அடுத்து இதுக்கு மிஞ்சின ஒரு நிலை இருக்குதா? அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சதுனால அவர் இறையடியார் நம்ம நினைக்கலாம், நேசர் என்று. அதுபோக அந்த வீட்டில் தங்கியிருந்தவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்து முடிவு செஞ்சாங்களே, வந்த ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்கலாம். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஹிஜ்ரத் செய்தவர்கள்லாம் வெற்றி பெற முடியாது. அபிம்ராத்தின் எத்தசப்பஜுஹா, ஒருத்தர் ஹிஜ்ரத் பண்ணி நல்ல மதீனாவில் நல்ல பொம்பளை கிடைப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்தால் அதுதான் அவனுக்கு கிடைக்கும். இப்போ ஹிஜ்ரத்துஹு இலாம ஹாஜர இலைஹி, அவன் எந்த நோக்கத்துக்கு ஹிஜ்ரத் பண்ணானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஹிஜ்ரத்திலையும் நோக்கம் இருந்திருக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நியத்தை பொறுத்து அமல்னு சொல்லி அதை விட்டுருவோம். இந்த அம்மா பார்க்குறாங்களே, ஹிஜ்ரத்தையும் பண்ணி வந்துட்டாரு, அந்த வீட்டில் அவர் நடந்து கொண்ட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனிக்கிறாங்க. ஒவ்வொரு பேச்சு, நட, உட, வணக்கம், பாவனை, பழக்க வழக்கம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இவர் மாதிரி ஒரு நல்லடியார் கிடையாது என்று அவங்களுக்கு மனசில் ஒரு எண்ணம் வந்து சொல்கிறாங்களே. இது வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் அதுக்கு தகுதி இருக்கத்தானே செய்யுது, சான்று இருக்கத்தானே செய்யுது. ஆதாரத்தை வச்சு கேள்விப்பட்டதை சொன்னாங்க. நம்ம அவளியாங்கிறோமா? கேள்விப்பட்டு சொல்கிறோம். அவர் அவளியாங்கிற பார்த்துருக்க மாட்டான். நம்ம பார்க்காத ஆட்கள் என்ன செய்கிறோம்? எவனோ சொன்னதை வச்சு நம்ம அவளியாங்கிறோம். இவர்கள் கண்ணால் பார்த்து, ஹிஜ்ரத்தையும் பார்த்து, அவருடைய அனைத்து நடவடிக்கைகளையும் பார்த்து இறைநேசர் என்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. அப்போ எப்படி அவளியாங்கிறது? இது இல்லாட்டி சிறுக்கு வருமா? இந்த நம்பிக்கை மட்டும் உள்ளத்தில் வந்துருச்சுன்னா சிறுக்கு வருமா? மகான் அடிப்படை தானே. ஒரு கபரை கண்டா கும்பிடுறோம், ஒரு தோற்றத்தை பார்த்தா என்ன செய்கிறோம்? அவளியாங்கிறோம், மகான்கிறோம். அந்த மாதிரியான தன்மையெல்லாம் உள்ளத்தில் தூக்கி எரிஞ்சு விட்டால் கியாம நாள் வரைக்கும் இந்த சிறுக்கு வராது. அந்த மனுஷன் அவுளியாண்டு நினைக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் இணை கற்பி நுழைவதற்குரிய வாசல், திறந்து விடுற வாசல் அதுதான். அந்த வாசல் இறுக்கமாக இஸ்லாம் அடைக்கிறது இந்த சம்பவத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி திருக்குறான்ல அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்றான். திருக்குறான்ல உங்களுக்கு சொர்க்கம்னு ஒன்று இருக்கு, நமக்கு தெரியும், நரகம்னு ஒன்று இருக்கிறது. இந்த சொர்க்கத்திற்கு நரகத்துக்கு நடுவில் ஆராஃப் என்று ஒரு பகுதி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது சொர்க்கமும் அல்ல நரகமும் அல்ல, ஒரு மேடான உயரமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் சிலரை வைத்திருப்பான். யாரை வைத்திருப்பான் என்று கேட்டால், யாருடைய நன்மையும் தீமையும் சமமாக இருக்குது, இங்கிட்டும் போட முடியாது அங்கிட்டும் போட முடியாது என்கிற மாதிரி இருக்கிறதோ அவர்களை சொர்க்கத்திலையும் போடாம நரகத்திலையும் போடாம சில கால பிறகு எல்லாரும் போயிடுவாங்க சொர்க்கத்துக்கு. அது ஒரு விஷயம். இந்த கேட்டகரியில் உள்ளவர்கள் கடைசியாக சொர்க்கத்துக்கு போவார்கள். ஆனால் தண்டனைங்கிறது நரகத்தில் போட்டு சிலரை தண்டிப்பான். இவங்களுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டால், பார்த்து பார்த்து ஏங்கு, அந்த லேச அந்த பக்கம் வந்தால் வெக்க அடிக்கும், நரகத்தில் கொடுமை தெரியும், இந்த பக்கம் பார்த்தா சொர்க்கத்தில் இன்பங்கள்லாம் தெரியும். இப்படி பார்த்து பார்த்து ஏங்குற மாதிரி ஒரு தண்டனையும் இன்பமும் கலந்த, நல்ல வழிக்கு நல்லா இதில் போடலேன்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இங்கிட்டு பார்த்தா இதுக்கு நம்ம அல்லா போடாமல் விட்டானேன்னு கவலையாக இருக்கும். சொர்க்கத்தை பார்த்தா இதுக்கு நம்ம அல்ல அனுப்பலையான்னு கவலையாக இருக்கும். நரகத்தை பார்த்தா நல்ல வேலைக்கு இதில் போடாமல் இதிலே வச்சிருக்கிறானே, இப்படியான ஒரு நிலையில் வந்து என்ன செய்யறான்? அல்லாஹ் ஆராஃப்ங்கிற ஒரு இடத்துல வச்சிருக்கிறான். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களோட பழகின ஆட்கள் அங்கே கிடப்பாங்கல்ல, அவங்களோட பழகின ஆளுக்கு சில பேர் நரகத்தில் இருப்பாங்க, அவங்களோட பழகின ஆளுக்கு சில சொர்க்கத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நரகவாசிகளை பார்த்து இவங்க கேட்பாங்களாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரு? ஆராஃபில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு அறிமுகமான, தங்களோடு வாழ்ந்து பழகிய நல்லவர்கள் என்ற கருதி இருந்த அவங்கள பார்க்குறாங்க, நரகத்தில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து கேட்குறாங்க, ஏன்பா நீங்கள் எல்லாம் இவங்களை கெட்டவங்க வழிகடன்னு சொன்னீங்களே, அவங்க சொர்க்கத்தில் கிடக்குறாங்களே, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உலகத்தில் இருக்கும்போது குழப்பாதி தான் நம்மளை சொல்கிறான், தௌஹீத்வாதிலாம் குழப்பாதிங்கிறான்ல, தௌஹீத்வாதி நரகவாசின்னு பேசுகிறான்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் பேசியிருப்பாங்க இவங்களுக்கு. அப்போ அல்லாஹ் அந்த ஆராஃப் வாசி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதில் உள்ளவர்கள் வந்து தங்களுக்கு அறிமுகமான நரகவாசிகளை பார்த்து கேட்குறாங்க, ஏன்பா நீங்கள் யாரெல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களெலாம் வந்து இங்கே இருக்கிறாங்களே, அல்லாஹ் சொர்க்கத்தில் போட்டானே, இவங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்ய மாட்டான்னு சொன்னீங்களே. அந்த வசனம் வந்து குர்ஆனில் 7வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தை படித்தால் இது விளங்கும்.
அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மா அகனா அன்கும் ஜம்முக்கும் மா குன்தும் தஸ்தக்பிரூன், உங்களுடைய பெருங்கூட்டம் உங்களுக்கு உதவவில்லையப்பா, நரகவாசி பார்த்து கேட்பாங்க. பெருங்கூட்டத்தை வச்சு சத்தியத்தை அழிக்க பார்க்குறாங்க. பெரிய கூட்டமாக இருந்தால் சத்தியத்தை ஒழிச்சு போடலாம் என்று ஒவ்வொரு ஊரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க, மா அகனா அன்கும் ஜம்முக்கும் மா குன்தும் தஸ்தக்பிரூன், உங்களுடைய பெரும் கூட்டம் நீங்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தது எதுவும் உங்களுக்கு உதவவில்லை, நரகத்துக்கு வந்துட்டீங்க. ஹாவுலா இல்லதீன் அக்ஸம்தும், இந்த பக்கம் காட்டி சொர்க்கவாசிகளை காட்டி சொல்லுவாங்க, இவங்களை பற்றி தானப்பா சத்தியம் பண்ணி சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? லா யனாலுஹுமுல்லாஹு பிரஹமா, அல்லாஹ் இவங்களுக்கு அருளே செய்ய மாட்டான் என்று இவங்களை பற்றி தானே சொன்னீங்க. சொர்க்கத்தில் உள்ள ஆட்கள் பக்கம் கையை நீட்டி சொல்லுவாங்க, இவர்களை பற்றி தான் நீங்கள் என்ன சொன்னீர்கள்? அல்லாஹ் அருள் செய்ய மாட்டான் என்று சொன்னீர்கள். இங்கே வார் உதுகுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போங்க நல்லா சொல்லிவிட்டானே. யாருக்கு சொர்க்கம் கிடைக்காது என்று ஊர்லாம் சொல்லி தெரிஞ்சீங்களோ அவன் சொர்க்கத்துக்கு வந்து விட்டான். நீங்கள் சொர்க்கத்துக்கு வாரிசுன்னு சொன்னீங்க, நீங்கள் நரகத்தில் கிடக்குறீங்க. அப்போ உலக கணக்கு தப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து யாரை சொர்க்கவாசின்னு நினைக்கிறோமோ அவளும் அங்கே கிடக்குது. எல்லாரும் நரகவாசின்னு யாரை கருதினாலும் அவன்லாம் சொர்க்கத்தில் கிடக்கிறான். அப்போ மனிதர்கள் ஒரு பெரிய கூட்டமாக திரண்டு இவர்கள்லாம் சொர்க்கவாசி என்று தீர்மானித்தாலும் அல்லாஹ் ஒரு கணக்கு வைத்திருக்கிறானே, அதுக்கு ஏற்ப இருந்தால்தான் கிடைக்கும். அதனால இந்த ஆராப் வாசிகளை முன்னாடி நிப்பாட்டி அல்லாஹ் காட்டுகிறான், நாம கெட்டவர்கள் நினைத்தவர்கள் நிறைய பேர் சொர்க்கத்தில் இருப்பார்கள், நாம அவுளியா நினைத்தவர்கள் நரகத்தில் கிடப்பார்கள். ரெண்டையும் இவங்க பார்ப்பாங்க. அப்போ உன்னையில் அவுளியா நினச்சிட்டு இருந்தோம், அவனை கெட்டவன் நினச்சிட்டு இருந்தப்பா, நீ எங்கே கிடக்குற அங்கே கிடக்கிறானே எப்படி என்று அவர்கள் கேட்பார்கள் என்பதை என்ன செய்யறான் அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 38 62 வசனத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்றான். நரகத்தில் போடப்படுவான்ல, அவங்க ஒரு வாதம் பண்ணுவாங்க, உள்ள கிடந்துக்கிட்டு வெந்துக்கிட்டு அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறமேங்கிறத தாண்டி அவனுக்கு என்ன வரும்னா, இவங்க காணாம யாரை காணாம், இவங்க நரகத்துக்கு போயிட்டாங்க. நம்ம உலகத்தில் வாழும்போது கெட்டவங்கன்னு ஒரு முடிவெடுத்து வச்சிருந்தோமே, அவங்க எல்லாம் பக்கத்தில் காணாம நம்ம தானே கிடக்கிறோம். அவனை கெட்ட வேண்டும் சொன்னோம், இவனை கெட்ட வேண்டும் சொன்னோம், அம்புட்டு பேர் இங்கே காணாம அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுனா, இன்னஹால் ஹக்குன் தகாசுமகள் இன்னார், இது மெய்யாகவே நரகவாசிகளுடைய வாதமாக இருக்கும். நரகவாசிகள் இப்படி வாதி எப்படி சொல்லுகிறான்னு கேட்டா, மாலனா நமக்கு என்ன நேர்ந்து விட்டது, லானரா ரிஜாலன் குன்னா நவுதுஹும் மினல் அஸ்ரார், மகா கெட்டவர்கள் என்று நாம கருதினோமே அதில் ஒத்தனைங்க காணாம அங்கே இருக்கிறான். நரகத்தில் கடந்துக்கிட்டு சொல்றான், நாம நரகத்துக்கு வந்துட்டோம், ஆனா நம்ம கெட்டவன்னு சொன்னோம் அவனு வந்திருக்கணும்ல, அவங்கள காணா, அவங்க ஒத்தனை கூட காணாமப்பா இல்லை அங்கே இருக்கானே என்று அவர்கள் புலம்புவார்கள். இது மெய்யான உண்மை என்று அல்லாஹ் சொல்ல, என்ன ஹக்குன், இந்த மாதிரி அவர்கள் புலம்புவது உண்மையிலும் உண்மை. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? உங்க தீர்ப்பு பொய், மகாண்டு தீர்ப்பளிக்கிறது, மகா கெட்டவன் தீர்ப்பளிக்கிறது எல்லாமே பொய், அவன் அளிக்கிற தீர்ப்பு தான் மெய்யானது. அப்ப எப்படி நீங்க ஒரு மனுஷன் அப்படி நல்லடி ஆரம்பிங்க, மனுஷனை மகான்பீங்க, அவுளியாமீங்க? அப்ப அந்த அவுளியா மகான் என்று யாரை பற்றி தீர்மானித்தாலும் சரிதான், அவரை பற்றி எப்படிப்பட்ட புருடாக்களை கப்சாக்களை கட்டி வச்சிருந்தாலும் சரிதான், இறைவன் அவரை நேசித்தான் என்று உனக்கு எப்படி தெரியும்? அவர் இறைவன் நேசித்தார் என்று உனக்கு எப்படி தெரியும்? ரெண்டு கேள்விதான். அவர் இறைவன் நேசித்தார் என்று உனக்கு தெரியாது, இறைவன் அவரை நேசித்தான் அதுவும் தெரியாது. ரெண்டு வகையில் மடமை இருக்கும் பொழுது நீ ரெண்டுக்கு மிஞ்சி அவுளியா என்று நீ பட்டம் கொடுக்கலாமா? அதனால இது அடிப்படை வழங்கிக் கொள்ளணும். எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் பற்றி இறைநேசரு, அவுளியா, மகானு இவர் மாதிரி ஒரு நல்லவர் கிடையாது சொல்வதற்கு அனுமதியே கிடையாது. இதில் மட்டும் தெளிவாக இருந்தால் ஷிர்க் வராது. அதே நேரத்தில் சில விஷயங்களுக்கு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய நேசர் என்று தான் சொல்லக்கூடாது. நம்ம சம்பந்தப்பட்ட விஷயமாக ஒருவரை பற்றி முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அப்போ என்ன செய்வோம்? விசாரிப்போம்ல. நம்ம ஒரு பொண்ணு கொடுக்க வேண்டியிருக்கு, நம்ம நிறுவனத்தில் வேலைக்கு எடுக்க வேண்டியிருக்கு, ஒரு ஆளை எடுக்க வேண்டியிருக்கிறது, அல்லது நம்முடைய ஒரு வேலையை அவற்றை ஒப்படைக்க வேண்டியிருக்கிறது. அப்போ என்ன செய்வோம்? இவர் கரெக்டான ஆள் தான் பல மாதிரி விசாரிப்போம். விசாரித்து அதனால ஆள் தாங்க சேர்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. நம்ம சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ நல்லவர் தான் முடிவெடுக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? கல்யாணம் பண்ணுறதுக்கு சொன்னாங்களே, 4 விஷயத்துக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. துன்கஹுல் மராத்துல் அர்பைன், 4 நோக்கங்களுக்காக பெண்கள் திருமணம் செய்யப்படுகிறார்கள். ஒன்று காசுக்காக வேண்டி, பணக்கார பெண்ணு, அல்லது ஒரு ஹசபிஹா அவருடைய பாரம்பரியம் ராயல் ஃபேமிலி என்பதற்காக. அப்புறம் ஒரு ஜமாலிகா அவருடைய அழகுக்காக வேண்டி, நல்ல பேரழகியா இருக்கிறாள் என்பதற்காக வேண்டி கல்யாணம் பண்ணுறாங்க. ஒளி தீனிகா தீனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. நீ தீனுடையவளை கல்யாணம் பண்ணி வெற்றி பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ தீனுடையவள் தான் நல்லவள், நல்ல பெண்ணை நம்ம முடிவு செய்யலான்னு வருதுல. இப்போ அவுளியான்னு முடிவு செய்யக்கூடாதுன்னு ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் பார்த்தா நல்ல பெண்ணாக பார்த்து சாலிகான பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு வருது. அப்போ அது எப்படின்னு கேட்டால்
அப்படி பண்ணலான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, நல்ல பெண்ணு தான் கல்யாணம் பண்ணலான்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய இறை நேசன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. நாங்கள் விசாரித்த வகையில் வெளிப்படையான செயலை வச்சுப்பாவ தொழுவாங்க. அந்த பொண்ணு குர்ஆன்ல ஓதும், தீனில் பற்றாக இருக்கும், தௌஹீதில் இருக்கும், ஷிர்க்லாம் பண்ணாது, இப்படி வெளிப்படையாக சொல்கிறாங்களே, அந்த அர்த்தம் தானே தவிர இறை நேசர் என்ற அர்த்தம் அதுக்கு வராது. நம்ம அளவுக்கு தேவையானதுக்கு முடியும் நல்லடியாரும் சொல்லிக்கலாம். எதுக்கு? நம்ம சம்மந்தப்பட்டதுக்கு. ஒருத்தரை பற்றி கேட்குறாங்க, எப்படிங்க கடையில் சேர்த்துக்கலாமா? நல்ல மனுஷன் சேர்த்துக்கிறங்க. இப்போ நல்ல மனுஷனும் அவுளியான்னு சொன்ன அர்த்தமா? நாங்கள் பார்த்த வரைக்கும் வெளிப்படையாக போய் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஃப்ராடு பண்ண மாட்டேங்கிறாரு, ஏமாற்ற மாட்டேங்கிறாரு, அதே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஒருத்தரை நல்லடியார் என்று நல்லவர், நல்லடியார்னா நல்லவர், நல்லவர்னா எதை பற்றி கேட்கிறார்களோ அந்த விஷயத்திற்கு நல்லவர் என்று சொன்னோமையானால் அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு வேண்டியவர்னு அர்த்தம் கிடையாது. நாங்கள் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இவர் ஒரு தீன்தாரி என்று எங்களுக்கு தெரிகிறது, இந்த முடிவு எடுக்கலாமான்னா எடுக்கலாம். ஏன் ஹதீஸில் இருக்கு, நான் நல்லவர்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? விவாகரத்து நடக்குது, தலாக்கு. இந்த தலாக்கு நடக்கும் பொழுது 2 பேரை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்க அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது வஅஷ்ஹிது தவை அத்லின் மின்கும், உங்களில் நீதியான 2 பேரை சாட்சியாக்குங்கள். நீதியான நமக்கு என்ன தெரியும்? வெளிப்படையை வச்சு தான். உள்ளுக்குள்ள அவ்வளோ கசரை வச்சு கெட்டவனா கூட இருப்பான், அவ்வளோ அநியாயக்காரனா கூட இருப்பான். ஆனால் வெளிப்படையாக வைத்தால் இவர் நீதியா செய்வார் என்று யாரை பற்றி உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்கிறதோ அது மாதிரி 2 பேரை வைத்துக் கொண்டு தான் விவாகரத்து செய்யணும். தலாக்குங்கிற சும்மா தலாக்கு நோட்டீஸ் அனுப்பக்கூடாது. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அஷ்ஹிது தலாக்குங்கிற சூறாவுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அஷ்ஹிது தவை அத்லின் மின்கும், உங்களில் நீதியான 2 பேரை சாட்சியாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் விவாகரத்துக்குங்கிறான். அது விவாகரத்து டாபிக் அல்ல. இப்போ என்ன பிரச்சனை என்றால், நீதியானவர்கள் என்று நம்ம முடிவு செய்யறோம்ல ஒரு ஆளை பற்றி, அது எது சம்பந்தப்பட்டது? அப்போ உண்மையில் நீதியானவர் அவரு இல்லை. நம்ம பார்த்த வகையில் காசுக்கு பேச மாட்டார், உள்ளது என்னவோ சொல்லுவார், மிரட்டி பேச மாட்டார், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டார், என்ன நடப்போ அதை உள்ளபடி அப்படி சொல்லுவார் என்று யாரை பற்றி நமக்கு நம்பிக்கை வருதோ. எப்படி நம்பிக்கை வரும்? வெளிப்புற செயல்கள் வச்சு, அவருடைய முன்பின் செயல்களை வைத்து இவர் கொஞ்சம் கரெக்டான ஒரு ஆள் தான் இப்படின்னு அல்லாஹ் முடிவு செய்யலாம்னு சொல்கிறானா இல்லையா? இந்த முடிவு செய்யலாம். ஏன்னு கேட்டால், நீதியானவர்களை சாட்சியாக்குங்கள்னு சொன்னால் கண்டவனை ஆக்காதே பரிசீலனை பண்ணுன்னு அர்த்தம். நீதியானவன் அர்த்தம், இவன் ஆக்காத இவனை ஆக்குண்டா என்ன செய்யறோம்? ஒருத்தனை கெட்ட வாங்குறோம், ஒருத்தன் நல்ல வாங்குறோம். இந்த நல்லவன் சொல்லலாமான்னா சொல்லலாம், ஆனால் அவன் நிஜமா நீதியானா அது தெரியாது. நாங்கள் பார்த்த வரைக்கும் அப்படி நினைக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நீதி அது எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்விடத்தில் நேர்மை அது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்கு வந்து 4-5 கேஸை பார்த்தோம், ஒழுங்காக சாட்சி சொன்னார், பொய் சொல்லலை, ஆள் பார்த்து பேச மாட்டார், நியாயம்னா நியாயம், நூல் பிடிச்ச மாதிரி பேசுவார், இப்படின்னு யாரை பற்றி நமக்கு தகவல்கள் கிடைத்து அதை நம்ம நம்புகிறோமோ அதன்படி நீதியாளர் என்று என்ன செய்யலாம்? முடிவு செய்யலாம். அதே மாதிரி வந்து ஹஜ்ஜுக்கு போகிறோம்ல, எஹ்ராம் அணிந்துட்டோன்னு சொன்னால் வேட்டையாடக்கூடாது. வேட்டை பிராணி இல்லாமல் கோழி ஆடெல்லாம் சாப்பிடலாம். வனவிலங்குகள் இருக்குல்ல, அந்த மாதிரி வனவிலங்குல காட்டில் பறவைகள், மிருகங்கள், மான், முயல், இது மாதிரியான வனவிலங்குகளை வந்து இஹ்ராம் காலத்தில் என்ன செய்யக்கூடாது? வேட்டையாடக்கூடாதுன்னு மார்க்கத்தில் இருக்குது. ஒருத்தர் தெரியாமல் வேட்டையாடிட்டார்னு சொன்னால் அதுக்காக வேண்டி அவர் என்ன செய்யணும்னா ஒரு பிராயச்சித்தம் கொடுக்கணும். ஆடு, மாடு, ஒட்டகம் இதில் ஏதாவது ஒன்றை அதுக்கு பதில் அறுக்கணும். அறுத்து என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு தர்மம் குர்பானி கொடுக்கணும். ஒரு முயலை ஒருத்தன் அடிச்சுட்டான்னு வைங்க, கொண்டுட்டான், வேட்டை பண்ணிட்டான். ஒரு புறாவை அடிச்சுட்டான், காட்டு புறா, வளர்ப்பு புறா இல்லாமல் வேட்டையாடுகிற ஒரு புறா, காட்டில் வாழக்கூடிய புறாவை வந்து சுட்டு கொண்டுட்டான். இதுக்காக வேண்டி என்ன செய்யணும்? ஆடு, மாடு, ஒட்டகம் ஏதாவது ஒன்று, இந்த 3இல் 1 கொடுக்கணும். அப்போ எதுக்கு எதை கொடுக்கறது? முயலுக்கு என்ன, மானுக்கு என்ன, புறாவுக்கு என்ன, இப்படின்னு லிஸ்ட் எல்லாம் சொல்லலை. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்னு கேட்டால், இந்த 3 தான் கொடுக்கணும். 3 கொடுக்கறது எப்படி செய்யணும்? உங்களை நேர்மையான ஒரு ஆளை வச்சு முடிவு எடுத்துக்கிறங்க. அதில் உள்ளவன் அதிலின் நேர்மையான ஒருத்தர் என்ன செய்வார்? ஏகும்பிகி தவா அதிலின் நேர்மையானவர் என்ன செய்வார்? அதை கணக்கு பண்ணுவார். இந்த முயலுக்கு எது மேட்ச் ஆகும், ஒட்டகம் கொடுக்க சொல்லலாம், அது தோற்றம், வடிவம், விலை அதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த 3இல் 1 தான் செய்யணும். அப்போ நீ முயலை கொண்டியா, நீ ஒட்டகத்தை கொடுன்னு சொன்னார்னா சரி, அவர் கொஞ்சம் நேர்மையாக கரெக்டாக திறந்த பார்வையில் ஆய்வு செய்யக்கூடியவராக இருப்பார். அப்படியான ஆட்களை பார்த்து, நேர்மையான ஆளை பார்த்து ஆல்பசல் சொல்லிடுவாங்க. இப்போ நான் ஒரு வேண்டிய ஆளாக என்ன செய்வான்? பெரிய பிராணியை கொண்டுறது கூட நீ சாதாரண ஆட்டை கொடுத்துன்னு போயிடுவான். வேண்டாம் சின்னதுக்கு என்ன செய்வான்? ஒட்டத்தை கொடுத்துருவான். அப்படிலாம் சொல்லாமல் நேர்மையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆட்களுடைய தீர்ப்பை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். ஆனால் ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும். நீங்கள் வேட்டையாடி விட்டீர்களே ஆனால்
ஆடு மாடு ஒட்டகம், நாமடா ஆடு மாடு ஒட்டகம் 3 தான் சொல்லப்படும். இந்த 3இல் எதையாவது ஒன்று என்ன செய்யணும், நீங்கள் அதுக்கு பலி கொடுக்கணும், குர்பானி கொடுத்து அது இலைகளுக்கு விநியோகிக்கணும். அப்போ இதில் வரும்போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அது கண்டவன்ட்டையுமே கருத்து கேட்டுறாதீங்க. அவன் நேர்மையான ஆளான்னு பார்த்து கருத்து கேளுங்க. எல்லாம் என்ன சொல்கிறான், ஒரு முயலை கொண்டுட்டீங்கன்னா ஒருத்தரே 10 கேட்கக்கூடாது. இது யார்கிட்ட கேட்டால் கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லுவார், நேர்மையாக சொல்லுவார், ஆள் பார்த்து சொல்ல மாட்டார் அப்படின்னு பார்த்து கொண்டு அவர் இடத்துல போய் கேளுங்க. அவர் சொல்கிறதான் தீர்ப்பு. ஒட்டகம் தான்ப்பா இது கொடுக்கணும்னா ஒட்டகத்தை கொடுத்துட்டு போ, மாட்டை தான் கொடுக்கணும்னா அல்லாவுடைய தீர்ப்பு நினச்சி அதை கொடுத்துட்டு போ. அப்போ இந்த இடத்துல நேர்மையாளர் என்ன அர்த்தம், நம்ம கணிச்ச வகையில் அவர் ஒரு நேர்மையற்றவராக இருக்கலாம், அல்லாட்ட நம்ம கேள்வி வராது. நம்ம சம்பந்தப்பட்ட தீர்ப்பு, நம்ம அவுளியாங்கிறோம், நமக்கு பொண்ணா கொடுக்க போகிறோம். அவருக்கு ஒரு அவுளியான்னு முடிவு பண்ண போகிறோமே, அவரை கடையில் சேர்க்க போகிறோமா இல்லை, அவர் பொண்ணு கொடுக்க போகிறோமா இல்லை, அவர் ஏதாவது கடன் வாங்க போகிறோமா கொடுக்க போகிறோமா, நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு அவுளியான்னு இருக்கிறோம். நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முடிவு செய்யலாம். இவன் கெட்டவன், இவன் நல்லவன், ஏன் சம்பந்தம் இருக்குது. என் தொழிலில் ஒருத்தனை யாரை வைக்க நான் தான் முடிவு செய்யணும், என் பொண்ணை யாருக்கு கொடுக்குற நான் தான் முடிவு செய்யணும். அப்போ என் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு நான் முடிவு செய்வதற்கு அதிகாரம் இருக்கா இல்லையா, அந்த அர்த்தம் தானே தவிர அப்படி நம்ம முடிவு செஞ்சாலும் அவன் ஃப்ராடாக இத்தனை பேர் போயிடணும். இப்போ ஏமாந்தல யார்கிட்ட ஏமாறுறாங்க, நம்மனவன் தான் ஏமாத்துறான், நம்பாதவன் ஏமாற்ற மாட்டானே. ஒரு ஆள் என்ன ஏமாத்த கேஸ்லாம் வருது, அதெல்லாம் என்ன கேஸ்ன்னு நினைக்கிறீங்க? என்னை 1 லட்சம் கொடுத்து ஏமாற்றிட்டான், 2 லட்சம் கொடுத்து ஏமாற்றிட்டா, கொடுக்கும்போது நம்பி தானே கொடுத்தீங்க, நம்பிக்கையிட்டு கொடுத்தா மாட்டீங்க, மறுத்திருப்பீங்களா அப்போவே. அப்போ நம்ம ஏமாந்த கேஸ் பூராவும் என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்பணும், ரொம்ப நம்ம ஏமாத்துறவங்கள அப்போ காட்டுகிறது இது பொய் ஆயிரும். நம்பினபடி நடப்பவன் கொஞ்சம் பேர் இருப்பான், ஏமாத்துறவனும் இருப்பான். நம்ம அலசி ஆராய்ந்து நமக்கு மனசுக்கு பட்டா சரின்னு கொடுப்போம். பொண்ணை கொடுத்தோன்னே குடியாரன்னு பின்னாடி தெரிய வரும். அதுக்கு என்ன செய்யறது, நம்ம கொடுக்கும்போது நம்ம முடிவை கரெக்டாக செய்யணும், அது பொய்யாவும் ஆகலாம். அப்போ நாம் ஒருத்தர் நல்லவன் என்று முடிவு செய்வது பொய்யாவும் ஆகிவிடக்கூடும் என்று நினைத்து முடிவெடுக்கணும். நல்லவன் தாங்க, 100% கிடையாது, 100% நல்லவன் என்று யாரை பற்றி நினைக்கக்கூடாது. உங்கள் அளவுக்கு பரிசீலனை செஞ்சு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த மாதிரி செய்யலாம். இப்படியான ஒரு அனுமதி இருக்கே தவிர அவுளியா பட்டம் கொடுப்பதற்கு என்ன இல்லை. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு இவர் இறைநேசர் அவுளியா என்று சொல்வதற்கு அது அர்த்தம் இல்லை. அது பெரிய குற்றத்தில் வந்துடும். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறீங்க, அவனுக்கு மட்டும்தான் இது தெரியும், அது எங்களுக்கு தெரியும்னு சொல்றீங்க. அது பயங்கரமான குற்ற, ஷிர்க்கை தாண்டி இன்னொரு குற்றத்தில் வந்துவிடும். இதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். இன்னும் இணை கற்பிப்பு நுழைவதற்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அவற்றை அடுத்தடுத்த